ஆமாம், இந்த வீடியோ மூலமாக நாங்கள் இன்று டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ், அதாவது டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் என்று சொல்லுற போது இந்த போர்ட் சிட்டி ஏரியா என்று சொல்லக்கூடிய கலம்பு போர்ட் சிட்டி ஏரியா, அதாவது கலம்பு போர்ட் சிட்டி எக்கனாமிக் கமிஷன் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. 2021 ஆண்டு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு தற்போது படிப்படியாக சில அதாவது உண்மையிலே அது ஒரு ஃபினான்சியல் சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதேசமாக தான் அது காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தற்போது பல விடயங்கள் ஆரம்பிக்கப்பட்டு மெல்ல மெல்ல சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் என்ற ஒரு புதிய ஒரு விடயம் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் என்று சொல்கிற போது சாதாரணமாக வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் தான் இதனை பெற்றுக்கொள்ள முடியும், பொருட்களை அங்கு வாங்க முடியும் என்பதுதான் பொதுவாக நாங்கள் அறிந்திருக்கிற விடயம். ஆனால் இந்த கலம்பு போர்ட் சிட்டி டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸை பொறுத்தளவில் அங்கே வேறுபட்ட சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஆகவே தான் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம், யார் அங்கு சென்று வாங்க முடியும் பொருட்களை, இரண்டாவது எத்தகைய பொருட்களை அங்கே நாங்கள் வாங்க முடியும், எல்லா பொருட்களையும் வாங்க முடியாது. அதாவது ஏனைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் அல்ல கட்டுநாயக்காவில் இருக்கிற டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் போல அல்ல இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ். பிகாஸ் ஏன்னு சொன்னால் இங்கே சில கட்டுப்பாடுகள். அவை முதலாவது நாங்கள் யார் வாங்க முடியும், எதனை வாங்க முடியும், எப்போது வாங்க முடியும், அடுத்ததாக இன்னும் நிபந்தனைகள், இவை அனைத்தையும் பார்த்தால்தான் இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ், அதாவது கலம்பு போர்ட் சிட்டியில் காணப்படுகின்ற, தற்போது நீங்கள் வெளியாக கோல்ட் ஃபேஸிலிருந்து பார்த்தாலே தெரிகின்றது, இந்த போர்ட் சிட்டி கலம்பு போர்ட் சிட்டி கீழே அடித்திருக்கிறார்கள் டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ். இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப் சம்பந்தமான விடயங்கள், ஆகவே முதலில் நாங்கள் பார்க்கிற விடயம், யார் அங்கு சென்று பொருட்களை வாங்க முடியும் என்றது 5 கேட்டகரியாக பிரிக்க முடியும். முதலாவது கேட்டகரியை பொறுத்தளவில், அதாவது இலங்கையில் இரட்டை பிரஜா உரிமை பெற்றவர்கள் உட்பட இலங்கை பாஸ்போர்ட்டை வைத்திருப்பவர்கள் அல்லது இலங்கையில் வதிவிட விசா ஒன்றை கொண்டிருக்கின்ற ஃபாரின் பாஸ்போர்ட்டை வைத்திருப்பவர்கள். இலங்கையர் இலங்கை பாஸ்போர்ட்டை வைத்திருக்கின்றார் அல்லது ஃபாரினர் ஃபாரின் பாஸ்போர்ட்டை வைத்திருக்கிறார், அங்கே இலங்கையில் வதிவிட விசாவை பெற்றுக்கொண்டிருக்கின்றார். அது மட்டும் போதாது, மாறாக அவர் இலங்கைக்குள் வந்திருக்கின்றார், அந்த வருகை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே தான் உங்களுக்கு தெரிந்தது போல இங்கே இமிகிரேஷன் இருக்கின்றது ஏர்போர்ட்டில், அங்கே வருகிற போது அவர்கள் அந்த சீலை அடித்திருப்பார்கள். ஆகவே அதிலிருந்து தான் எங்களோட டேட்டை நாங்கள் கணிப்பிட முடியும், அல்ல நாங்கள் வந்ததை உறுதிப்படுத்த முடியும், அல்லது விட்டால் சில வேளை நீங்கள் ஏர் டிக்கெட்ஸ் போன்றவற்றையும் காட்ட முடியும், போர்டிங் பாஸ், ஏர் டிக்கெட்ஸ் போன்றவையும் காட்டப்பட முடியும். ஆனால் பாஸ்போர்ட்டில் அது இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த பாஸ்போர்ட்டில் அது இல்லை என்று சில நாடுகளை பொறுத்தவரை அவ்வாறு இருக்காது. சொன்னால் எல்லாமே சிஸ்டத்துக்கள், எலக்ட்ரானிக் சிஸ்டத்துக்களே செல்கிறபடினால் அங்கே அவ்வாறு ஒரு நிலைமை ஏற்படும். இலங்கையை பொறுத்தவரை அங்கே இதுவரையும் இருக்கிறபடினால் அது இருக்கும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் கூட போர்டிங் பாஸ் அல்லது ஏர் டிக்கெட் போன்றவற்றை காட்டுவதன் மூலமாக அந்த இலங்கைக்கு வருகையை உறுதிப்படுத்த முடியும். அவை இந்த 3 விடயங்கள், அதாவது இலங்கை பாஸ்போர்ட்டை வைத்திருப்பவர் அல்லது ஃபாரின் பாஸ்போர்ட்டை வைத்திருப்பவர், இலங்கையில் விசாவை பெற்றிருக்கின்றவர், அத்துடன் இலங்கைக்கு வர உறுதிப்படுத்துவர், ஒரு முதலாவது கேட்டகரி. 2வது கேட்டகரியை நாங்கள் பார்க்கிற போது வெளிநாட்டு பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள், அதாவது அவர்கள் டூரிஸ்டாக வந்திருப்பார்கள், இவர்கள் இலங்கைக்கு வந்தவர்கள். இவர்களுக்கு பல மட்டுப்பாடுகளும் இருக்கின்றன. அதாவது இவர்களை பொறுத்தளவு சுருக்கமாக இப்போது சொல்லுவதாக இருந்தால், பொருட்களை வாங்கி கொண்டு இலங்கைக்குள் வர முடியாது. அவர்கள் இங்கே சென்று பொருட்களை வாங்கினால் அவர்களுக்குரிய பொருட்கள் அங்கு வெளியே செல்கிற போது தான் வழங்கப்படும். அந்த நாட்டுக்கு செல்கிற போது ஏர்போர்ட்டில் அவை வழங்கப்படுமே தவிர இங்கே அவர்கள் வாங்கிக்கொண்டு உள்ளே வர முடியாது. சாதாரணமாக சொல்லிவிட்டு நாங்கள் இந்த விடயத்தை ஆராய்வோம். அடுத்ததாக முதலாவது வகை நான் சொன்னேன், அதாவது இரட்டை பிரஜா உரிமை உட்பட இலங்கை பாஸ்போர்ட்டை வைத்திருப்பவர், இலங்கை அல்லது இலங்கை வதிவிட விசாவை கொண்டிருக்கின்ற ஃபாரின் பாஸ்போர்ட்டை வைத்திருப்பவர், அத்துடன் இலங்கை வரியை கொண்ட இவர்கள் வெளிநாடு செல்ல இருக்கிறார்கள் என்று சொன்னால் கூட இவர்கள் பொருட்களை வாங்கணும். இவர்களுக்கும் சில மட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அதாவது இவர்கள் நான் வெளிநாடு செல்கின்றேன், எனக்கு வீசா இருக்கிறது, டிக்கெட் இருக்கிறது என்பதற்காக நான் வெளிநாடு செல்கிறேன், ஆகவே சென்று வாங்க முடியும் என்றால் வாங்க முடியாது. காரணம் என்று சொன்னால் இந்த பொருட்கள் அவருக்கு வெளிநாடு செல்கிற போது அந்த ஏர்போர்ட்டில் வைத்து வழங்கப்படும். ஆகவே ஒப்படைப்பு டெலிவரி நீங்கள் இங்கே பொருட்களை வாங்க முடியும், ஆனால் டெலிவரி உங்களுக்கு வெளிநாடு செல்கிற போது அந்த ஏர்போர்ட்டில் வைத்து தான் இவை வழங்கப்படும் என்று சொல்லப்படும். அதாவது அடுத்த 4வது கேட்டகரியை பார்ப்போமாக இருந்தால், வெளிநாட்டவர்கள், அதாவது வெளிநாட்டிலேயே வதிபவர்கள் இன்டர்நெட் மூலமாக வாங்க முடியும்.
ஆனால் இங்கே ஒரு விடயம் இருக்கிறது, இந்த பொருட்கள் இலங்கைக்கு வெளியே தான் டெலிவரி பண்ணப்படுமே தவிர இலங்கைக்குள் இவை டெலிவரி பண்ணப்படும். அவை இலங்கையில் வெளிநாட்டவர் கூட இலங்கையில் இருந்து கொண்டு ஆன்லைன் மூலமாக இல்லை இன்டர்நெட் மூலமாக இதனை கொள்வனை செய்ய முடியுமா என்றால் விட இல்லை. ஏன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வெளிநாட்டில் வாங்குகிற போது இங்கிருந்து பொருட்கள் ஒப்படைக்கப்படும் அல்லது அது அனுப்பி வைக்கப்படும் என்பதுதான் அதனுடைய கோட்பாடு. அடுத்ததாக இந்த டிப்ளமேட்டிக் சர்வீஸில் இருப்பவர்களை பொறுத்தால் அவர்கள் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டு இங்கேயே தாவிக்கப்பட்டு இங்கேயே இருக்கிற போது அவர்களுக்கு எந்தவித மட்டுப்பாடும் இல்லாமல் வாங்க முடியும். அவை இந்த 5 கேட்டகரி உடையவர்கள் மட்டும்தான் இந்த போர்ட் சிட்டி டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸுக்கு சென்று பொருட்களை வாங்க முடியும். அடுத்தது எங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போல இலங்கை பாஸ்போர்ட்டை வைத்திருக்கிறார், ஆனால் இலங்கை வெளிநாடு சென்று இலங்கைக்கு மீண்டும் வந்திருக்கிறார் என்ற அந்த கேட்டகரி தான் எங்களுக்கு மிக முக்கியமானது, அநேகமாக தேவைப்படுகின்றது. இவர்களை பொறுத்தளவில் பொதுவாக சொல்வதாக இருந்தால் இவர்கள் $2000 வரையிலான பொருட்களை கொள்வனை செய்ய முடியும். ஆனால் இங்கே நிபந்தனைகள்லாம் முக்கியமானது. இந்த டிஜிட்டல் அல்லது எலக்ட்ரானிக் பேமெண்ட் மட்டும்தான் அங்கே செய்ய முடியும். அதாவது அது டாலரில் தான் அங்கே விலைகள் குறிக்கப்பட்டிருக்கின்ற பொருட்கள் விலைகள். அவற்றை வாங்குகிற போது டாலரை கொடுத்து வாங்க முடியாது. அதாவது இலங்கையிலிருந்து வெளிநாடு சென்று இலங்கை பாஸ்போர்ட்டுடன் வந்திருக்கிறார், வெளிநாடு சென்றதை உறுதிப்படுத்த முடியும் அவருக்கு என்று சொன்னால் அங்கே சென்று பொருட்களை வாங்க முடியும். அங்கே பொருட்கள் வாங்குற போது என்ன பொருட்களை பிறகு பார்ப்போம். தற்போது முதலாவது நிபந்தனை டிஜிட்டல் அல்லது எலக்ட்ரானிக் பேமெண்ட்டாக இருக்கணும், அல்லது டெபிட் கார்ட்ஸ், அதாவது அதை சொல்வதாக இருந்தால் டெபிட் கார்ட்ஸ் கொடுக்க முடியும், அல்லது கிரெடிட் கார்டு அல்லது QR கோட் இவற்றின் மூலமாக இந்த பணத்தை செலுத்த முடியும். அதே நேரம் யார் வெளிநாடு சென்று வந்திருக்கிறாரோ அவருடைய பேரில் தான் உள்ள அந்த கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ இல்லை QR கோட் தான் பாவிக்கப்பட முடியும். அவர் இன்னொருவருடைய கார்டை பயன்படுத்தி பொருட்களை கொள்வனை செய்ய முடியாது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்ன பொருட்களை கொள்வனை செய்யணும்னா, பொருட்களும் வேறுபட்டு இருக்கின்றன. முதலாவது நாங்கள் பார்ப்போம் இந்த பொருட்களின் வகைகளை பார்ப்போம்னா, பெரிய வகையாக நீங்கள் ஃப்ரிட்ஜ், டிவி இவை வாங்க முடியாது, அங்கே விற்பனைக்கு அனுமதிக்கப்படுவதில்லை. அவை என்ன பொருட்களை வாங்கலாம்னு சொன்னால் குடிபானங்கள், அதாவது மென்பானங்கள் உட்பட இலங்கை தேயிலை மற்றும் வாசனை பொருட்களை வாங்க முடியும். இதனை பொறுத்தளவில் இலங்கைக்கு அதாவது வெளிநாடு சென்று இலங்கைக்கு வந்தவர் வாங்க முடியாது. இந்த பொருட்கள் தேயிலை வாசனை பொருட்கள் அவர்கள் வாங்க முடியாது. மாறாக இலங்கையிலிருந்து வெளிநாடு செல்கிற போது மட்டும்தான் அதை வாங்க முடியும். நீங்கள் இங்கே வாங்கினால் அது ஏர்போர்ட்டிலே உங்களுக்கு அது டெலிவர் பண்ணப்படும். அடுத்ததாக நாங்கள் பார்க்குற விடயம் இந்த ஆடைகள்னு சொல்கிற போது அங்கே கேஷுவல் இருக்கின்றது, ஒஃபிஷியல் இருக்கின்றது, ஸ்போர்ட்ஸ் வியர்ஸ் இருக்கின்றது. இவ்வாறு பல வகையான 4 வகையான உடுப்புடவைகள் அல்லது ஆடைகள் காணப்படுகின்றன. இவற்றில் மேக்சிமம் 16 வாங்க முடியும், 16 தொகுதிகளை வாங்க முடியும், 16 யூனிட்ஸ். அதிலே நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லேயே 16 வாங்க முடியாது. ஒன்றில் மேக்சிமம் வாங்க முடியும் 4 தான். ஆகவே நன்னாங்க 16, 4 நீங்கள் வாங்கினால்தான் அங்கே 16 வாங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் இந்த கம்ப்யூட்டரில் குறிப்பாக என்ன அங்கே இருக்கிறது என்று சொன்னால் லேப்டாப் இருக்கின்றது, அவ்வளோ டேப்லெட்ஸ் இருக்கின்றது. இவை 2 தான் இருக்கின்றது. அதை விட உதிரிப்பாகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பெரிஃபரன்ஸ் நீங்கள் வாங்க முடியும், அதற்கும் மட்டுப்பாடு இருக்கின்றது. மேக்சிமம் லேப்டாப்போ இல்லை டேப்லெட்ஸோ வாங்குவதென்றால் 2 மட்டும்தான் வாங்க முடியும். மற்றபடி இந்த உதிரிப்பாகங்கள் வாங்குவதுன்னு சொன்னால் ஒன்று மட்டும்தான் அதை மதபோர்ட் வாங்கணும்னு சொன்னால் ஒரு மதபோர்ட் மட்டும்தான் வாங்க முடியும், அதுக்கு மேலே வாங்க முடியாது. அடுத்ததாக சாக்லேட், ஸ்வீட்ஸ் அது சாதாரணமாக வாங்கியிருக்கிறவர்களால் இவற்றை பொறுத்தளவில் உங்களுக்கு இருக்கிறது மேக்சிமம் நீங்கள் வாங்கக்கூடியது 5 கிலோ என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவை இவை இப்போ நாங்கள் 3-4 பொருட்களை பார்த்துருக்கின்றோம். தொடர்ந்து பார்ப்போம். அடுத்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கிற போது இந்த 5வது விடயத்தை பார்ப்போம்னா உணவு தட்டு, டைனிங்கு பாவிக்கக்கூடிய இந்த பிளேட்ஸ் போன்றவற்றை வாங்க முடியும். அதுவும் மேக்சிமம் 1 யூனிட் தான் வாங்க முடியும். அதாவது ஒரு டைனிங் செட் 2 வைத்திருப்பார்கள், அந்த செட்டை மட்டும்தான் அவங்க 2 செட் வாங்க முடியாது. அடுத்ததாக இந்த நட்ஸ், அதாவது கஜு போன்ற நட்ஸ் இருக்கின்றன, பேரிச்சம்பழம்,
உலர்ந்த பழங்கள், தேன் போன்றவை இருக்கின்றன. இவற்றிலும் நீங்கள் எல்லாம் வாங்க முடியாது. மேக்சிமம் இப்போ நாங்கள் நட்ஸ் எடுக்கிறோம்னு சொன்னால் அங்கே 4 யூனிட்ஸ் தான் எடுக்க முடியும், அதுக்கு மேலே வாங்கி எடுக்க முடியாது. அதே போல் இந்த 4 உலர்ந்த பழங்களாக இருக்கும், அதில் 4 எடுக்க முடியும். தேன் என்று சொன்னால் அதில் 4 எடுக்கும். மொத்தமாக 16 யூனிட் தான் அங்கே பர்ச்சேஸ் செய்ய முடியுமே தவிர அதற்கு மேல் அதிகமாக கொள்ளுனை செய்ய முடியாது. அடுத்ததாக பெல்ட், பேக்ஸ், பர்ஸ், வாலெட், அதாவது அடுத்தது ஷூஸ், இதுகள் வாங்க முடியும். இந்த ஷூஸை பொறுத்தளவில் அல்லது இந்த பெல்ட் போன்ற விடயங்களை பொறுத்தவரை 4 தொகுதி அதாவது பெல்ட் வாங்கினா 4 பெல்ட் வாங்க முடியும். ஆனால் 16 யூனிட் வாங்க முடியும். ஆனால் பெல்ட் மட்டும்தான் வாங்க போகிறீங்கன்னா 4 தான் வாங்க முடியும், 5 பெல்ட் வாங்க முடியாது. அடுத்ததாக மொபைல் ஃபோன்ஸு, அது சாதாரணமாக விரும்பப்படுற விடயம். இதனை பொறுத்தளவில் 2 மொபைல் ஃபோன்ஸ் மட்டும் வாங்க முடியும். அடுத்ததாக பேனாவும் விற்பனை கொண்டு வாங்க. பேனாவை பொறுத்தளவில் நீங்கள் 12 யூனிட் வாங்க முடியும், ஆனால் அது இலங்கைக்குள் பாவிக்க முடியாது. அது நீங்கள் வெளிநாடு செல்பவர்கள் மட்டும்தான் வாங்க முடியுமே தவிர வெளிநாட்டிலிருந்து வந்து இலங்கைக்கு வருபவர்கள் அதனை வாங்க முடியாது. அதாவது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல தான் இவை வாங்கினால் உங்களுக்கு அங்கே அது டெலிவரி பண்ணப்படும் ஏர்போர்ட்டில், இங்கே அல்ல. அடுத்ததாக இங்கே சொல்லப்படும் இந்த சன்கிளாஸ் போன்ற விடயங்கள் சொல்லப்பட்டு அதுக்கு முன்னர் நாங்கள் 13வது விடயத்தை 11வது விடய 10வது விடயத்தை பார்ப்போமா இருந்தால் பெர்ஃப்யூம்ஸ். இந்த பெர்ஃப்யூம்ஸை பொறுத்தளவில் அதுவும் மிகுந்த மட்டுப்படாது. அது 250 மில்லி லிட்டர் கொண்டதாக இருக்கக்கூடிய 2 யூனிட்டை மட்டும்தான் வாங்க முடியும், அதுக்கு மேலே வாங்க முடியாது. அதே போல் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் என்று சொல்ல போகிறோம். எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் இல்லை, சிறிய ஸ்மால் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் என்று தான் சொல்லப்பட்டோம். அது குறிப்பாக சொல்லப்படுகிற அங்கே சொல்லப்படுகிற என்ன பொருட்கள் தான் வாங்க முடியும். குறிப்பாக சொல்ல போனால் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், மற்றது எலக்ட்ரானிக் கேம்ஸ், இவ்வாறான சின்ன சின்ன பொருட்களை தான் வாங்க முடியும். ஃப்ரிட்ஜ், டிவி இவை வாங்க முடியாது, அங்கே விற்பனைக்கு இல்லை. இவை மேக்ஸிமம் நீங்கள் வாங்கக்கூடியது 1 யூனிட் மட்டும்தான். அவை ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்க போகிறீங்கன்னா 1 மட்டும் வாங்க முடியும், அல்லது ஹெட்ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா 1 மட்டும்தான், அதுக்கு மேலே வாங்க முடியாது. அடுத்ததாக இந்த மதுசாரம் அல்லது வைன், பியர் போன்ற இந்த விடயங்களை பொறுத்தளவு, இந்த பொருட்களை பொறுத்தளவு சாதாரணமாக நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வருகிற போது அங்கே 2 லிட்டர் வாங்க முடியும். அதற்கு மேலதிகமாக தான் இங்கே 2 லிட்டர் அளிக்கப்படுகிறது. ஆகவே இங்கு வாங்குவர்கள் நிச்சயமாக 18 வயதுக்கு மேற்பட்டவர் இருக்க வேண்டும். அவர்கள் வெளிநாடு சென்று, இலங்கை பிரஜையர் வெளிநாடு சென்று வெளிநாட்டில் இலங்கைக்கு வந்திருந்தால் இவர்கள் இங்கு சென்று வாங்க முடியும். மேக்சிமம் 2 லிட்டர் தான் வாங்க முடியும். அது அங்கு ஏற்கனவே வாங்கியிருந்தாலும் கூட இங்கு மேலும் 2 லிட்டர் வாங்க முடியும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வேற எங்கே ஏதாவது டியூட்டி ஃப்ரீயில் அது வாங்கியிருந்தாலும் கூட இது பாதிக்காது, இது தனித்துவமானது. ஆகவே இங்கு சென்று அங்கே வாங்கி விட்டோம் என்றா இங்கு வாங்க முடியாது என்பதில்லை, இங்கும் வாங்க முடியும், அங்கும் வாங்க முடியும். அடுத்ததாக நான் பார்த்த இந்த சன்கிளாஸை பொறுத்தளவு 4 யூனிட் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது, 4 வாங்க முடியும். அடுத்ததாக இந்த சிகர் என்று சொல்லக்கூடிய சுருட்டு, இவை ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல தான் இவையும் இலங்கைக்குள் பாவிக்க முடியாது. ஆகவே இவற்றை வாங்குபவர் வெளிநாடு செல்பவராக இருக்கணும். வெளிநாடு செல்கிற போது அங்கே அதாவது மேக்சிமம் 200 சிகரெட் வாங்க முடியும், அதே போல் 50 சுருட்டு வாங்க முடியும். இந்த வாங்குவர் கட்டாயமாக 21 வயது, 18, 21 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் என்றும் சட்டத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது டாய்ஸ் இருக்கின்றது, விளையாட்டு பொருட்கள், அது 6 செட் வாங்க முடியும். அதே போல் கை கடிகாரம் 2 கை கடிகாரம் வாங்க முடியும். அவை இந்த பொருட்கள் தான் அங்கே நாங்கள் முதலாவது பார்த்தோம் ஜார் வாங்க முடியும், 2வது பார்க்கணும் என்ன பொருட்களை வாங்க முடியும், வேறு என்ன கண்டிஷன்ஸ் இருக்கிறது என்று பார்ப்போம். ஆமாம், இந்த பொருட்களை நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது இலங்கையில் இருப்பவர் வாங்க முடியும் போன்ற விடயங்களை சொல்லியிருந்தேன். இந்த இலங்கையில் இருப்பவர் வெளிநாடு சென்று இங்கே வருகிற போது வாங்க முடியும். எப்போது வாங்க முடியும் சொன்னால் இவர் இலங்கைக்கு வருகை தந்ததிலிருந்து 4 நாட்களுக்குள் வாங்க வேண்டும், அல்லாவிட்டால் அது இல்லாவிட்டால் போய்விடும். ஆக இந்த பர்ச்சேஸ் என்பது the period, valid period only 4 days from the date of arrival என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, நீங்கள் ஒருவர் வாங்க போகிறார், அப்போ நாங்களும் ஒரு 4 பேர் போய் பார்ப்போம் டியூட்டி ஃப்ரீ என்று சொன்னால் போக முடியாது. ஆகவே அங்கு மட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கின்றது. வாங்குபவரும் அவருடன் அவருடைய குடும்ப உறுப்பினர் ஒருவர் செல்ல முடியும். அவ்வாறு சென்று மட்டும்தான் அவர் வாங்க முடியும் என்றும் அந்த ரெகுலேஷனை ஏற்பாடு. ஆக இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றது கெசட்டிலே நீங்கள் பார்க்க முடியும். இந்த கெசட் 2024 ஏப்ரல் 22 கெசட்டிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த கெசட்டை நீங்கள் சென்று பார்க்க முடியும்.
இதுதான் முக்கியமாக இந்த கொலம்பு போர்ட் சிட்டி டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் தொடர்பான விவரங்கள். நன்றி.